எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காங்கிரஸ் நடத்துகின்ற தர்ம யுத்தம் ஸ்டாலினுக்கு ரொம்ப எரிச்சல் கிளப்பிடும். ஸோ ஒரு வழி பண்ணணும், பதிலடி கொடுக்கணும்னா வேற மாதிரியா டாக்டிக் பண்ணி நம்ம யாருன்னு காட்டணுங்கிறதுனால தேமுதிக அவ்வளோ கூப்பிட்டு சொல்லிட்டார். ஆக்சுவலாக முந்தானத்தி வரைக்கும் அதிமுகவோட தான் உறுதியாச்சு நம்ம கேள்விப்படுறோம். வேலுமணி சொன்னாராம் 8 கொடுக்கலாம், ராஜ்யசபா ட்ரை பண்ணலாம், செலவுக்கு பணம் தரலாம். எடப்பாடிக்கு இதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை தேமுதிக வரத்தில். வேலுமணி சொல்லியிருக்காரு, எடப்பாடி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னது வந்து பிரேமலதா காதில் விழுந்துச்சு. ஸ்டாலின் சொன்னா 7-8க்கு மேலே எம்எல்ஏ கிடையாதுங்க, ராஜ்யசபா கொடுக்கலாம், ஒன்று கொடுத்துடலாம் சுதீஷ்க்கு. ஆனால் எம்எல்ஏ வந்து 7-8க்கு மேலே கொடுக்கறது கஷ்டம். நாங்கள் கொடுக்கறது வெறும் எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லை, எம்எல்ஏவே கொடுக்குறோம். உங்களுக்கு உங்கள் கட்சி திருப்பி அசம்பிளியில் உட்கார வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். எங்கள் உயிரை கொடுத்தா நாங்கள் ஜெயிக்க வைப்போம். எங்கள் கட்சியோட கொள்கை. செலவுக்கு ஒரு 300 கோடி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. எம்எல்ஏ கேண்டிடேட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிரேமலதா வந்து ரிஷிவந்தியம் அவர் விருதாச்சலம் அந்த இடத்துல போட்டி போட போகிறாங்க. விஜய் பிரபாகர் வந்து விருதுநகர் இல்லை சாத்தூர் போட்டி போட போகிறாரு. திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு, மறைமுக செய்தி. யாருக்கும் ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்ற வார்த்தையை ஸ்டாலின் சொல்லிட்டார். எங்களுக்கு எப்படி கூட்டணி அமைக்கணும்னு தெரியும், நீங்க வந்து இங்க டபுள் கேம் ஆடாதீங்க அப்படி எல்லா கட்சிகளுக்கும், காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, பிசிகாலேருந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. ஸ்டாலினுக்கு என்ன ஒரு நியூஸ் கிடைச்சதுன்னா, சென்னைக்கு வந்த கேசி வேணுகோபால் 4 காரை மாத்தி செக்யூரிட்டியை இறங்க சொல்லிட்டு, செல்வ பெருந்தையும் இறங்க சொல்லிட்டு, ரகசியமான ஒரு வீட்டில் ஜானாராவசாமி மீட் பண்ணிருக்காரு. இது இன்டெலிஜென்ஸ் வழியா ஸ்டாலினுக்கு போயிடுச்சு. காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு ஸ்டாலின் வந்துட்டார். காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, இவங்களை வச்சு ஜெயிச்சிக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டார். எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்ததோ, திமுக காங்கிரஸ் ஒன்று உருவாக்குறதுக்கு ஸ்டாலின் தயங்க மாட்டார். சார் என்ன சார், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி நீடிப்பாங்களா அல்லது வந்து விஜய்? காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, இனிமே கஷ்டங்க. இட்ஸ் கான் பியாண்ட் லிமிட்ஸ்னு சொல்லுவோம். சார் 30 சீட்டு தரோம்னா திமுக கூட்டணி நீடிக்க மாட்டாங்களா காங்கிரஸ்? 30 கொடுக்க மாட்டேன்ற ஸ்டாலின். எவ்வளவு தான் கொடுப்பாரு? 25 தான் அவருக்கு கணக்கு. 27 கூட கேட்டு பார்த்தாங்கன்னா 25க்கு மேல கிடையாதுன்னு சொல்லிட்டு. நீங்க ரங்கசாமி சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் வந்து நாங்க வந்து விஜயோட தான் போறோம்னு சொல்லிருக்காரு. என்டிஏல இருக்கக்கூடியவர் அவர். இது பிஜேபிக்கு விடுக்கப்படும் சவால். அப்படின்னா கூட்டணி கணக்குகள் பாண்டிச்சேரியிலேயே மாறும்னு சொல்ல வரீங்க? பாண்டிச்சேரியில மாறும், தமிழ்நாட்டிலேயும் மாறும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். எல்லாரும் எதிர்பார்த்த தேமுதிக யாரோடு கூட்டணி என்கின்ற கேள்விக்கு இன்றைக்கு விடை கிடைச்சிருக்கு. அறிவாலயத்துக்கு பிரேமலதா அவர்கள் போயிட்டு திமுக கூட்டணியை உறுதி பண்ணியிருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்கு போவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஏன்னா அந்த ஈஷா சிவராத்திரி விழாவில் எஸ்பி வேலுமணி அவர்கள், எல் முருகன் அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்களோடு பேசியதாக தகவல் பிரேமலதா அவர்கள். ஸோ அதையெல்லாம் மீறி பாஜகவினுடைய அழுத்தத்தையும் மீறி திமுக கூட்டணிக்கு டிக் அடிச்சிருக்காங்க பிரேமலதா. எப்படி சார் இந்த கூட்டணிக்குள்ளார வந்து தேமுதிக வந்தாங்க, என்ன பின்னணியில் நடந்திருக்கு, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருக்குது. த்ரில்லர் விஜயகாந்தோட த்ரில்லர் சினிமா மாதிரி த்ரில்லிங்காக கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ்லேயே வச்சுன்னு டபால்னு ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக முந்தானத்தி வரைக்கும் அதிமுகவோட தான் உறுதியாச்சுன்னு நம்ம கேள்விப்படுறோம். வேலுமணி சொன்னாராம் 8 கொடுக்கலாம், ராஜ்யசபா ட்ரை பண்ணலாம், செலவுக்கு பணம் தரலாம் அப்படின்ற மைனை. வேலுமணி தான் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பேசக்கூடியவர். அது இல்லாமல் சத்குருவும் சொன்னாராம், ஏமா இப்படி பண்ணுறீங்க, என்டிஏவோட போயிட்டீங்களாம்மா, அவரும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, சத்குரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ராஜ்நாத் சிங் சொன்னாராம் மோஸ்ட் வெல்கம் அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே ராஜ்நாத் சிங் ஒன்றும் பேசலை, ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் ஒன்றும் லோக்கலாக ஒன்றும் அவருக்கு பிடிபடாது. எப்படிமா இருக்கீங்க, ஹவாயூன்னு கேட்டு மோஸ்ட் வெல்கம், கம் ஜாயின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டு போயிட்டாராம். ஆனால் வேலுமணி தான் நிறைய மணி நேரம் பேசியிருக்காரு, எல்லாம் சரிப்பட்டு வந்திருக்கு. ஆனால் திமுகவில் என்ன பண்ணாங்களாம், சைட் பை சைட் பேசிகிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஸ்டாலின் முதல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்தார். ஏன்னா அவர் வந்து எப்படி போகும் என்னன்னு தெரியல. ஏன்னா
ஆல்ரெடி கமல்ஹாசன் கட்சி உள்ளே சேர்த்தாச்சு, இனி உள்ளே சேர்த்தா என்ன பண்ணுறதுன்னு காங்கிரஸ் நடத்துகின்ற தர்ம யுத்தம் ஸ்டாலினுக்கு ரொம்ப எரிச்சலை கிளப்பிடுது. ஓகே. ஸோ ஒரு வழி பண்ணணும், பதிலடி கொடுக்கணுன்னா வேற மாதிரியா டாக்டிக் பண்ணி நம்ம யாருன்னு காட்டணுங்கிறதுனால தேமுதிக உள்ள கூப்பிட்டு சொல்லிட்டார். இது நேற்று நடந்த டெவலப்மெண்ட். நேற்று ஈவினிங் ஏவா வலு வீட்டில் எல்லாம் உட்காந்து மற்ற விஷயம்லாம் பேசிட்டாங்க. பேசிட்டு இன்னைக்கு காலையில் போய் அவங்க 20 சீட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டோட கொடுத்தாங்களாம். ஓகே. ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா. அவங்க 10 வரைக்கும் வந்திருக்காங்க. 10 + ராஜ்யசபான்னு ஸ்டாலின் சொன்னா 7-8க்கு மேலே எம்எல்ஏ கிடையாதுங்க, ராஜ்யசபா கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, 4 வருது, ஒன்று கொடுத்துடலாம் சுதீஷ்க்கு. ஆனால் எம்எல்ஏ வந்து 7-8க்கு மேலே கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா எங்களுக்கும் வந்து நிலைமை அன்றைக்கி புரிஞ்சுக்கணும். நாங்கள் கொடுக்கறது வெறும் எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லை, எம்எல்ஏவே கொடுக்குறோம் உங்களுக்கு. உங்கள் கட்சி திருப்பி அசம்பிளியில் உட்கார வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். திமுக பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் கூட்டணி கட்சியில் வந்தாங்கன்னா எங்கள் உயிரை கொடுத்தா நாங்கள் ஜெயிக்க வைப்போம். எங்கள் கட்சியோட கொள்கை. நீங்கள் பழைய விஷயங்கள்லாம் மறந்துடுங்க. நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன போனீங்க, வந்தீங்க, திட்டினீங்க, அறிக்கை விட்டீங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. கூட்டணி வந்தாச்சு, உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறது எங்கள் வேலை. செலவுக்கு ஒரு 300 கோடி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திடீர்னு என்ன ரீசன்னா, திடீர்னு வேலுமணி வந்து சொன்னதை வந்து எடப்பாடி அப்ரூவ் பண்ணல. என்ன சார் அப்ரூவ் பண்ணல? எடப்பாடிக்கு இதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை தேமுதிக வரத்தில். ஓகே. அது வந்து வேலுமணி சொல்லியிருக்காரு. எடப்பாடி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னது வந்து பிரேமலதா காதில் விழுந்துருச்சு. எடப்பாடி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்கார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கட்சிகளையே பேசி குடிசீட் கொடுக்க இடம் இல்லை. பிரேமலதா வந்து என்ன போகிறதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார் அவர். ஓகே. எடப்பாடி அது இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அப்புறம் பார்த்துக்கலான்னொடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ஏடிஎம்கே இன்ட்ரெஸ்ட் காட்டல, உடனடியாக டிஎம்கே சேனலை ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சதோடு இல்லாமல் ஸ்டாலின்கிட்ட வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிரேமலதா வந்து ரிஷிவந்தியம் ஆர் விருதாச்சலம் அந்த இடத்துல போட்டி போட போகிறாங்க. விஜய் பிரபாகர் வந்து விருதுநகர் இல்லை சாத்தூர் போட்டி போட போகிறாரு. எல் வெங்கடேசன் வந்து விழுப்புரம் இல்லை விக்கிரவாண்டியில் போட்டி போட போகிறாரு. ஒரு எக்ஸ்எம்எல்ஏவா இருந்தவர். எக்ஸ்எம்எல்ஏ ப்ளஸ் ட்ரெஷரர் நினைக்கிறேன், அவர் கட்சியில் பொறுப்பில் இருக்கார். பார்த்தசாரதி விருகம்பாக்கம், அனகிய முருகேசன் பல்லாவரம், இளங்கோவன் வந்து பாப்பிரெட்டிப்பட்டி, அழகாபுரம் மோகன் வந்து சேலம் சவுத்து. அழகாபுரம் மோகன். இந்த லிஸ்ட் வந்து ஸ்டாலின் ஓகே பண்ணிட்டார். அப்படின்னா வந்து ஒரு 7 தொகுதிக்கு வேட்பாளரை கொடுத்துருக்காங்க போல இருக்கே. கொடுத்துருக்காங்க. இல்லை, இந்த 7 அப்ரூவ் பண்ணப்பட்டது. ஓகே. அவங்க கொடுத்தது 20 தொகுதியோட வேட்பாளர்கள். ஓ, தேமுதிக 20 கொடுத்துருக்காங்க. தேமுதிக கேண்டிடேட்டோட சேர்த்து எழுதி பேரோட 20 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்டாலின் இந்த 7 தான் அப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸ்டாலின் 7 தான் அப்ரூவ் பண்ணிருக்காரு. 7+1 ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணிருக்காரு. ராஜ்யசபா யாருக்கு சார்? ராஜ்யசபா சுதீஷ். அது ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுதீஷும் போட்டி போடுறாரு, விஜய் பிரபாகரும் போட்டி போடுறாரு. சுதீஷ் வந்து ராஜ்யசபாவுக்கு, விஜய் பிரபாகர் எம்எல்ஏ. ஸோ இப்போ என்ன எடுத்து இது உடனடியாக நியூஸ் வெளியில் வந்து இப்போது கூட்டணி உறுதியாயிடுச்சு. இதனால் யாருக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல் செய்தி சொல்லப்பட்டது கூட்டணி கட்சிகளுக்கு, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு. எந்த கூட்டணி கட்சிக்கு? திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு, மறைமுக செய்தி. என்ன செய்தின்னா, எங்களுக்கு எப்படி கூட்டணி அமைக்கணும்னு தெரியும், யாரை உள்ளே கொண்டு வரணும்னு தெரியும், யார் உள்ளே வந்தால் யார் வெளியில் போவாங்கிறது தெரியும். நீங்கள் வந்து இங்கே டபுள் கேம் ஆடாதீங்க அப்படி எல்லா கட்சிகளுக்கும், காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, விசிகாலேருந்து மதிமுகலேருந்து கம்யூனிஸ்ட் அத்தனை பேருக்கும் சொல்லப்பட்ட ஒரு. அப்புறம் முஸ்லீம் லீக் 5 சீட்டு 10 சீட்டு கட்டிருக்காங்க, எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. கடைசியாக ஒரு வார்த்தை ஸ்டாலின் சொன்னாராம், இருக்கிற சீட்டை காப்பாற்றிக்க வழி பாருங்க. ஓகே. இருக்கிற சீட்டை காப்பாற்றிக்க வழி பாருங்க. ஏன்னா எங்களுக்கு அடிஷ்னலாக கமலஹாசனுக்கு ஒரு 4 கொடுக்கணும், பிரேமலதாவுக்கு 7 கொடுக்கணும், ஒரு 10-11 ஆச்சு. இது எந்த கோட்டாலேருந்து கொடுக்குறது? எங்கள் கோட்டா உங்கள் கோட்டாவா? உங்கள் கோட்டான்னா ஒரு எம்எல்ஏ குறைச்சிக்க சொல்லுவேன். இப்போ நீ இருக்கிற 25, 24, 6ல் 5, 6ல் 5 அந்த மாதிரி குறைக்க சொல்லுவேன். அது பெட்டரா இல்லை அப்படியே இருக்கிறத போட்டி போட போகிறீங்களா அப்படின்ற மெசேஜ் கொடுத்துட்டார். இது காங்கிரஸுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவங்க வந்து 30-40 ஆட்சியில்
ஸ்டாலின் முதலேருந்தே கராராக இருக்கார், ஆட்சியில் பங்கு கிடையாது. அவர் வந்து எந்த வார்த்தையும் மாற்றி பேசலை. எங்கள் கட்சி கொள்கை பிரகாரம், எங்கள் அப்பாவோட கொள்கை பிரகாரம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கிடையாது. ஓகே, சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. அவர் இந்த தகராறெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா பெரிய மனசு பண்ணி ஒன்று 2 சீட் கொடுத்துருப்பார். ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் பிரவீன் சக்கரவர்த்தி இதெல்லாம் எந்த பண்ணி அதை பண்ணி மாணிக்கத்தாக்கு ஒரு பேசினாவிட்டு ஸ்டாலின் தன் மனசை கல்லாக்கிட்டார். காங்கிரஸுக்கு 25 போதும், அதுக்கு மேலே தேவையில்லை, கொடுக்க முடியாது, இருந்தால் இல்லாட்டி போட்டோம், அந்த மனநிலைக்கு வந்து காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு ஸ்டாலின் வந்துட்டார். காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, இவங்களை வச்சு ஜெயிச்சிக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா தேமுதிக பெரிய வாக்கு அவங்க இல்லாட்டி கூட 40 தொகுதியில் 5000 வாக்குக்கு கம்மியாக தாங்க வெற்றியை தோல்வியே நிர்ணயம் ஆகுதுங்க. அதில் ஒரு 10-20 எம்எல்ஏ வந்து 1000 வாக்கில் தான் முடிவாகுது. தேமுதிக ஒரு 500 பேர் 1000 பேர் இருந்தால் கூட ஒரு தொகுதியில் அது லாபம் ஸ்டாலின் கணக்கு போடுறார். ஸ்டாலின் போடுற கணக்கு இல்லாமல் சின்ன நம்பராக இருந்தால் கூட சட்டசபை பார்லிமெண்ட் தேர்தலில் இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, லட்சக்கணக்கில் வித்தியாசம் வரும். சட்டசபை தேர்தலில் 1000-500 வரதுனால தேமுதிகக்கு ஒரு தொகுதியில் 2000-3000 வாக்கு இருந்தால் கூட அது வந்துட்டு போட்டோமே நமக்கு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் ஸ்டாலின் பண்ணியிருக்கார். ஓகே, அது நல்ல மூவ் தான். ஏன்னா சின்ன கட்சியாக இருந்தால் கூட அந்த வாக்கு அப்படியே வரும். ப்ளஸ் தேமுதிக வாக்கு பிரேமலதா சொன்னாங்கன்னா டிஎம்கேக்கு வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏவாவையில் நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் எல்லாரையும் தரோம், நான் எல்லாம் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், அது என் பொறுப்பு, விட்டுருங்க கிட்ட, நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் மற்ற வேலையை ஆரம்பிங்க. ஓகே, பிரேமலதாவும் விஜய் பிரபாகர் சுதீஷையும் தவிர மீதி கேண்டிடேட் கிட்ட எல்லாம் கட்சி நிதிக்கு 2 கோடி கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக எம்எல்ஏ சீட்டு உங்களை அனௌன்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் இப்போ ஃபால் இன் பிளேஸும்பாங்க, எல்லாம் அந்த இடத்துல அமைஞ்சு போச்சு. இப்போ வந்து விசிகே, மதிமுக, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் கட்சிகள்லாம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருதுங்க. என்னடா இருக்கிறதையும் பிடிங்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது, குறைச்சிக்கோன்னு சொல்கிறாரு அப்படின்ற பயத்தில் கம்முன்னு கப்சிப்புன்னு வாங்க முடிஞ்சு ஆட்சி பங்கு நுங்கு எதுவும் எந்த வேலையும் ஆட்சியில பங்கு காங்கிரஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, மற்ற எந்த கட்சியுமே ஆட்சியில் பங்கு அவங்க கேட்கல, அமைதியாக தான் இருக்காங்க. விசிகே கேட்டாங்க சார், ஆனால் இப்போ அமைதியாக இருக்காங்க. இப்போ அமைதியாகிட்டாங்க. அப்போ கேட்டாங்க, அப்பப்போ பேசிட்டு இருக்காங்க, அப்பப்போ அமைதியாகிறாங்க, அப்பப்போ சமயம் கிடைக்கும்போது அவங்களுக்கு அந்த மனசில் இருந்த ஆசை இருக்கிறத வெளிப்பாடு இருக்குது. இப்போ ஒரு 2 நாள் பேசாமல் இருக்கலாம், பட் மனசில் அந்த வெளிப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ யாருக்கும் ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்ற வார்த்தையை ஸ்டாலின் சொல்லிட்டார். அதை விட ஸ்டாலினுக்கு என்ன ஒரு நியூஸ் கிடைச்சிதுன்னா, சென்னைக்கு வந்த கேசி வேணுகோபால் 4 காரை மாற்றி செக்யூரிட்டியை ட்ராப் பண்ணிவிட்டு இறங்க சொல்லிவிட்டு, செல்வப்பெருந்தையும் இறங்க சொல்லிவிட்டு 3 ஹோட்டலை மாற்றி ரகசியமான ஒரு வீட்டில் ஜானாராவசாமி மீட் பண்ணியிருக்கார். இது இன்டெலிஜென்ஸ் வழியாக ஸ்டாலினுக்கு போயிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக ஒரு முதலமைச்சருக்கு நாட்டில் நடக்கிறது தெரியாமல் இருக்குமான்னு கேட்டானா, என்ன நமக்கு தமிழ்நாட்டில் வந்து எங்ககிட்ட கேம் ஆடுறீங்களா, எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, யாரை பார்க்குறீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு, நீங்கள் எல்லோரும் கட்டி விட்டு போனால் கூட எங்கள் இன்டெலிஜென்ஸை வந்து சாமர்த்திக்காரங்க, இது நல்லா இல்லை, செல்லப்பெருந்து சொல்கிறாங்க, செல்லப்பெருந்தா இது நல்லா இல்லை, இது நீங்கள் பண்ணுறது தப்பு, ஜான் ஆரோக்கியம்கிட்ட பேசுனீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து விஜயோட டச்சில் இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரா. காங்கிரஸ் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரோ. அதுக்கு அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு ஒன்றும் புரியல. காங்கிரஸ் நம்ம கூட இருக்கணும், எந்த காங்கிரஸ் என்ற கேள்வி அடுத்தது வருது. இப்போ ஓகே, திமுக காங்கிரஸா, அகில இந்திய காங்கிரஸா? ஏன்னா திமுக காங்கிரஸ் ஒன்று உருவாக்குறதுக்கு ஸ்டாலின் தயங்க மாட்டார், கண்டிப்பாக பண்ணுவார். எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாலின் உருவாக்கிடுவார். தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கினதே கலைஞர் தான், பாதி பேருக்கு தெரியாது. மூப்பனார் வந்து ஜெயலலிதாவை, நரசிம்மராவை ஆதரிக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணார். ஆமாம், அப்போ குமரி ஆனந்தன்லாம் வந்து டிஎன்சி பிரசிடெண்ட்டாக இருந்தார். நரசிம்மராவ் சொன்னதை கேட்டு உடனே ஜெயலலிதா பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டார். நேற்று வரைக்கும் எதிர்த்தவர் கட்சி மேலிடம் சொல்லிட்டார். மூப்பனார் வந்து முடியாது, எனக்கு மனசாட்சி இடம் இல்லைன்னார். அப்போ நான் அந்த மீட்டிங்கில் இருந்திருக்கேன் கலைஞர் வீட்டில். என்னப்பா ஜிகேஎம் என்ன பண்ண போகிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டார். தெரியலைங்கன்னார். கட்சி ஆரம்பி. கலைஞர் தான் கொடுத்த ஐடியா கொடுத்தா ஜிகேஎம்கிட்ட. நான் இருந்தேன், அந்த ரூமில் இருந்தேன், நான் மீட்டிங் ஜூனியர் வினரில் எடிட்டராக இருக்கும்போது இருந்தேன். ஸோ கலைஞர் சொல்லி தான் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாச்சு. அப்புறம் 2 பேர் சேர்ந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சாங்க. ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தா அது கழிணும். அதே மாதிரியாக
ஸ்டாலின் இப்பொழுது இன்னொரு காங்கிரஸை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கார். ஒரு டீச்சர் லெசன். திமுகட்டியா வேலை காட்டுறீங்க நீங்கள்? நாங்கள் என்ன நேஷனல் கட்சி? நேற்று இவர் சொல்லிட்டார் உத்தவ் தாக்கரே, என்டிஏ தலைவர் இந்தி கூட்டணி தலைவராக வரத்துக்கு தகுதியானவர் ஸ்டாலின்ட்டார். சாம்னால் எழுதிட்டாங்க. சாம்னால் எழுதிட்டாங்க. மணிசங்கர் சொல்லிட்டார் இந்தி கூட்டணிக்கு தலைவர் ஸ்டாலின் தான். அகில இந்திய லெவலில் வந்து ஸ்டாலின் வர்றார். இப்போ அகில இந்திய தலைவராக மதிக்கப்படுறார். அவர்கிட்ட போய் நீங்கள் வேலை காட்டுறீங்களா அப்படின்ற கோபத்தில் சொன்னாலாம். நீங்கள் யாரும் பேசாதீங்க, எத்தனை பேசுறீங்க. ஆனால் ஒன்று, டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, திமுக அல்லாதவர்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. திமுகலேருந்து யாரும் காக திட்டுறதில்லை. திமுக அல்லாதவர்கள் நடுநிலையாளர்கள் பேச விட்டு நீ திட்டு நல்லது போடு வாங்கு அப்படின்னு வாங்க அவங்க அந்த யுத்தம் ஓடுது, அது பாட்டுக்கு ஓடுது. காங்கிரஸ் ஒன்றுமே முடிவு பண்ணாத நிலைமையில் இருக்கிறது ஒரு பரிதாபமான நிலைமை. ராகுல் காந்தியோ சோனியா காந்திக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க ஒதுக்கிட்டாங்க. அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, பாவம், அவங்கள நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. பொறுப்பெடுத்துன்னு பண்ணுறதுக்கு மல்லிகார்ஜுன கார்கேலாம் பயப்படுறாருங்க. அவரால் ஒரு முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அந்த லெவலில் அவர் இல்லை. பிரியங்கா ராகுல் எடுக்கிற முடிவு தான் காங்கிரஸோட முடிவு, தலைவிதியை மாற்றக்கூடிய முடிவு. அந்த 2 பேருமே சைலண்டாக இருந்தாங்கன்னா செல்வ பெருந்தகை ஆட்டம், மல்லிகார்ஜுன கார்கே ஆட்டம், பி சிதம்பரம் ஆட்டம் என்ன பண்ண முடியும்? மல்லிகார்ஜுன கார்கே செல்வ பெருந்தகையோட குருநாதர். ஸோ செல்வ பெருந்தகை கேட்டு டிஎம்கே போகலான்னு சொல்லிட்டார். ஆனால் கேசி வேணுகோபால் 2 பக்கம் பேசுறதுனால கேசி வேணுகோபாலை கண்ட்ரோல் பண்ணுற பவர் மல்லிகார்ஜுன கார்கே கிடையாது. ஏன் சார்? அவர் ராகுலோட மனசாட்சி அங்கதான் வேடிக்கை. மல்லிகார்ஜுன கார்கே ஜெனரல் செக்ரட்டரி தானே சார்? மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஆகணும். சோனியா கேண்டிடேட். ஆமா, ராகுலுக்கு அவருக்கு ஆகாதுன்னு என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆகாது அந்த அர்த்தத்தில் சொல்ல. ராகுல் ஒரு வயசானவர் பெருசுன்ற லெவலில் வச்சிருக்காரு, அதை தவிர ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அவரை போய் கன்சல்ட் பண்ணி பேசி டிஸ்கஸ் பண்ணி இவர் பார்லிமெண்ட்டில் பண்ணுறதுலாம் இவர் பாட்டி பண்ணிட்டு வர்றாரு. அவர் தனியாக ஆவர்த்தம் பண்ணுறாரு, இவர் தனியாக ஆவர்த்தம் பண்ணுறாங்க. ஸோ காங்கிரஸ்லேயே இன்னும் முடிவு பண்ணாத நிலைமையில் இது வந்து கேசி வேணுகோபால் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் 4 காரை மாற்றி ஹோட்டலை மாற்றி வீட்டில் மீட் பண்ணால் கூட ஸ்டாலினுக்கு தெரியாமல் போகும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஸோ ஸ்டாலின் கோபத்தை கிளறி விட்டுருக்கு. அவர் கோபம் காங்கிரஸ் மேலே அதிகமானதுக்கு காரணம் கேசி வேணுகோபால் இவரை பார்த்தது, ஜான் ஆரோக்கிய பார்த்தது பிடிக்கல. சார், காங்கிரஸ் என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க? அதாவது திமுக கூட்டணியிலே நீடிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை கூட்டணியை முடிச்சுட்டு தாவேக்காவோட போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்களா? என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? நீங்கள் ஒன்று கவனிச்சிக்கலாம். நீங்கள் ரங்கசாமி சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து விஜயோட தான் போகிறோன்னு சொல்லியிருக்கார். அவர் என்டிஏல இருக்கக்கூடியவர். அவர் என்டிஏவோட பிரதான கூட்டணியில் இருக்கக்கூடியவர். இது பிஜேபிக்கு விடுக்கப்படும் சவால். நயினார் நாகேந்திரன் இன்னும் ஏன் பதில் சொல்லலன்னு தெரியல. பக்கத்து மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது. பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டில் விஜயோட போவேன்னு ரங்கசாமி சொல்கிறாரு. அப்போ இதன் மூலமாக என்ன உணர்த்துறாரு? பாண்டிச்சேரியிலையும் அடுத்தது நான் விஜயோட போவேங்கிறது இண்டிகேஷன் இது. ஸோ பாண்டிச்சேரி ரூல்ட் அவுட். எனக்கு என்னமோ ரங்கசாமியும் பிஜேபியும் ஒன்றும் சேரணும்னு தோணல. அவர் விஜயோட தான் போகிறாரு. ஏன்னா அவர் அமித்ஷா சொல்கிறாரோ 15 போட்டி போடலாங்கிறாராம். ஓகே, 30 சீட்டில் நாங்கள் 15 நீங்கள் 15. அதுக்கு ரங்கசாமி ஒத்துக்க தயாராக இல்லை. 10க்கு மேலே தர முடியாதுங்கிறார். ஏன்னா அவருக்கு பிஜேபி ஆட்சிக்குள்ளே வந்துடும் பயம். ஆமாம், பிஜேபிக்கு அடுத்த வாட்டி ஆட்சியை பிடிக்கணுன்ற எண்ணம் அங்கே. நமச்சிவாயம் ரெடியாக இருக்காரு நினைக்கிறாரு. நமச்சிவாயம் ரெடியாக சிஎம் கனவுல மறந்துட்டு இருக்காரு. அது அவரோட உரிமை, தப்பு சொல்ல முடியாது. நமச்சிவாயத்தை முதலமைச்சராக்கி பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியை பிஜேபி பிடிக்கணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா காங்கிரஸ் அங்கே இன்னும் பெருசாக இல்லை. நாராயணசாமி, வைத்தியலிங்கம் அப்படி தான் இருக்காங்க. இந்த யுக்தியை தெரிஞ்சுட்டு ரங்கசாமி என்ன சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் விஜயோட போட்டி போட போறேன்ட்டார். இது என்ன ஆயிப்போச்சு? அது வந்து பாஜகவுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. நீங்க வந்து என்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டா போடலன்னா அடுத்தது பாண்டிச்சேரியில நான் விஜயோட கூட்டணி போவேன்றதான் மெசேஜ். புஷி ஆனந்த் மூலமா பேசி கூட்டணி வச்சிருவாங்க. கூட்டணி முடிவு பண்ணிட்டார். அது ரெடியா வச்சிருக்காரு. அந்த ஒரு கூட்டணி ரெடியா போகுது. அது யாரும் எந்த ஊடகமும் பேசல, யாரும் பேசல, ஒன்றும் நடக்கல. ஆனால் ரங்கசாமி டைரக்டா த்ரெட் கொடுத்துட்டார் பிஜேபிக்கு. ஏன்னா முதலமைச்சராக அறிவிக்கிறீங்களா? ஏன்னா இது வரைக்கும்
ரங்கசாமி தான் அடுத்த முதலமைச்சர்னு பிஜேபி எங்கான சொல்லியிருக்கா பாருங்க, சொல்லவே இல்லை. அமித்ஷா வந்துட்டு போனார், அப்பவும் பேசல, ஒன்றும் பேசல, ஏதோ அப்படியே பூடகமாக இருக்கே தவிர ஒன்றும் வெளியில் தெரில. ஸோ ரங்கசாமி உள்ளுக்குள்ளே உறுத்தல், என்னடா நம்மளை கட்டி விட்டுருவாங்க போல இருக்குது அடுத்த வாட்டின்ற பயத்தில் ஏன் அனௌன்ஸ் பண்ணுறியா நான் விஜயோட பாண்டிச்சேரியில் போட்டேமான்றதுக்கு முன்னுதாரணம் தான் தமிழ்நாட்டில் சொன்னது. ஓகே சார், அப்படின்னா கூட்டணி கணக்குகள் பாண்டிச்சேரியிலேயே மாறும்னு சொல்ல வரீங்க? பாண்டிச்சேரியில் மாறும், தமிழ்நாட்டிலையும் மாறும். தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். ஏங்க பாண்டிச்சேரியில் விஜயும் ரங்கசாமியும் போனாங்கன்னா, தமிழ்நாட்டில் விஜயும் ரங்கசாமியும் போனாங்கன்னா, காங்கிரஸ் விஜயோட சேர்ந்தா என்ன நடக்கும்னு கேள்வி. தமிழ்நாட்டில் தான் ரங்கசாமி கட்சி எங்க இருக்கு சார்? கட்சியே இல்லையே சார். அது கேள்வி கேட்டாங்களா யாரும்? அப்போ காங்கிரஸும் ரங்கசாமியும் தமிழ்நாட்டில் ஒன்றா போட்டி போடும், பாண்டிச்சேரியில் எதிர்க்குமான ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு சொன்னாராம், அட போயா தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா இருக்குது, கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சண்டை போடலையா, இதெல்லாம் அரசியலில் சகஜம்பா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் என்ஆர் காங்கிரஸ்ங்கிற கட்சியே கிடையாது, கட்சி கிடையாது. பட் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலையும் நாங்கள் பண்ணுறோம்ங்கிறது ஒரு உதாரணம். அது பேருக்கு ஒன்றா லெட்டர் பேட் வச்சுட்டு போகலாம். கட்சி கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது தான். ஆனால் இது பாஜகவுக்கு கொடுக்கப்படும் ஒரு சமிக்கை, ஒரு மெசேஜ். ஸோ உள்ளுக்குள்ள மெசேஜ் கொடுக்குறாரு, விஜய் கூட போயிருவேன், நீங்க இந்த முதல்வர் வேட்பாளரா நீங்க வந்து காமிக்கலன்னா முதல்வர் நான் வந்து விஜய் கூட போயிருவேன்னு மெசேஜ். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சார் என்ன சார், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி நீடிப்பாங்களா அல்லது வந்து விஜய்? காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, இனிமே கஷ்டங்க. இட்ஸ் கான் பியாண்ட் லிமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் தாண்டி போயிட்டுது. ஸ்டாலினும் மனசு ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா இந்த மாதிரி முதுகில் கொடுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல. 40 MP கொடுத்தார், யாருமே பண்ண முடியாது. ராகுல் காந்தியை பிரதமர்னு அறிவித்தவர் ஸ்டாலின், முதுகில் குத்திட்டாங்கப்பா அப்படின்னா. நம்மளாம் இவ்வளோ பண்ணி ராகுல் காந்தியை பிரதமர்னு அனௌன்ஸ் பண்ணி ஒரு டேர்ம் 9 MP, ஒரு டேர்ம் வந்து 10 MP கொடுத்துருக்காங்க. 10 MP கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, சிதம்பரத்துக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. இப்போ ராஜ்யசபா சிதம்பரத்துக்கு உண்டு, எப்படி இருந்தாலும் சிதம்பரத்துக்கு ராஜ்யசபா உண்டு. காங்கிரஸ் கூட்டணி இருக்கோ கூட்டணி இல்லையோ, கூட்டணி இல்லாம போனாலும் சிதம்பரத்துக்கு இப்ப முடியல சார், வருஷம் இருக்கு சிதம்பரத்துக்கு. முடிஞ்ச டைம் கொடுத்துருவாங்க, அது கேரண்டி. இப்ப இவருக்கு மட்டும் தான் முடியுது, இப்ப வாசனுக்கு மட்டும் தான் முடியுது. அது வந்து என்டிஏ கூட்டணியில வாசன் இந்த பக்கம் 2 பேரு, 4 DMK 2 ADMK வருது. ஸோ சிதம்பரத்துக்கு ஒரு MP எப்படியுமே உண்டு, அது அஷ்யூர் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் எனக்கு தோன்றுது. சார் 30 சீட்டு தரோம்னா திமுக கூட்டணி நீடிக்க மாட்டாங்களா காங்கிரஸ்? 30 கொடுக்க மாட்டேன்ற ஸ்டாலின். எவ்வளோ தான் கொடுப்பாரு? 25 தான் அவர் கணக்கு வச்சு. லாஸ்ட் டைம் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதே சீட்டு தான். 27 கூட கேட்டு பார்த்தாங்கன்னா 25க்கு மேலே கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரா, உங்களுக்கு 2 கொடுத்தா விசிகே கொடியை தூக்கும், கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கும், மதிமுக கொடியை தூக்கும், முஸ்லீம் லீக் கட்சி தூக்கும், ஜவஹர்லால் கொடியை தூக்குவார், எல்லாரும் கேட்பாங்க. இப்போ யாருக்குமே இல்லைன்னா ஸ்கூலில் வந்து ஒரு பையனுக்கு டாஃபி கொடுத்து இன்னொரு பையனுக்கு டாஃபி கொடுக்கலாம், அந்த குழந்தை அழும், எனக்கு மட்டும் டாஃபி இல்லையேன்னு. அந்த கதை தான் இங்கே. ஓகே, ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்துட்டு மற்ற குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னா அழுன்ற மாதிரி காங்கிரஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 3 சீட்டு கொடுத்து மீதி கொடுக்கலன்னா அப்போ அவங்களாம் எந்த விதத்தில் குறைஞ்சவங்க அப்படின்னு ஒரு கணக்கு வரும். ஓகே, அதனால சொன்னாரா ஸ்டாலின் சொன்னாரா, இருக்கிறத தக்க வச்சு கொள்ள பாருங்க. ஒரே வார்த்தை சொன்னார், இருக்கிறத தக்க வச்சு கொள்ள பாருங்க. அதுதான் என்னோட அட்வைஸ். ஆனால் நான் ஜெயிக்க வச்சு காட்டுறோம். இப்போ கூட சொல்கிறேன், 25 வாங்க காங்கிரஸ், 25 ஜெயிக்க வச்சு காட்டுறோம். நாங்கள் எங்களுக்கு அந்த மனமாச்சாரியம் தோக்கடிக்கணும் அந்த புத்திலாம் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுவோம். என்ன கூட்டணி தான் எங்களுக்கு பலம். நாளைக்கு எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸோ 25 ஜெயிக்க தோக்கடிக்க மாட்டோம். தைரியமாக நீங்கள் நம்பி வரலாம் எங்களை. இதே செல்வ பெருந்தகை எங்கே சென்னையில் நிற்கிறாரோ எங்கே நிற்கிறாரோ நாங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுறோம். எல்லா கேண்டிடேட் MLA கேண்டிடேட் ஜெயிக்க வச்சு காட்டுறோம்னு சொல்கிறோம். ஆனால் இது குழப்பறது யாருன்னா மாணிக்கம் தாக்கூர்லாம் கூட குழப்பலைங்க, KC வேணுகோபால் தான் குழப்பறாரு. KC வேணுகோபால் ஏன் குழப்பணும்? அவருக்கு இந்த கேரளா ஃபேக்ட், அது என்ன ஒரு மைண்ட் செட்டோ எனக்கு புரியல. கேரளா விஜய்க்கு யாருங்க கேரளாவில் போய் ஓட்டு போடுவோம்? என்ன வேடிக்கையாக இருக்குதுங்க. கேரளாவில் போய் ஓட்டு வரும், அவருக்கு அடுத்த முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல முதக்கிறார் KC வேணுகோபால். அது உண்மை, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவர் என்ன பார்க்குற, ரமேஷ் சென்னிதாலாலாம் ஓவர்டேக் பண்ணணும்னு பார்க்குறாரு. அவர் ரமேஷ் சென்னிதாலா தானே சார் அங்கே கிரவுண்டில் இருக்கிற ரமேஷ் சென்னிதாலாவுக்கு வந்து சீட்டு கொடுக்காம டெல்லியில் இருக்கிற KC வேணுகோபாலுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளெண்டரால சார் போய் முடியும். கிரவுண்டில் இருக்கிற வைத்தியலிங்கத்துக்கு சீட்டு கொடுக்காம நாராயணசாமிக்கு எப்படி பாண்டிச்சேரியில் கொடுத்தாங்க? நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்தார். ஆமாம்,
பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அமைச்சராக இருந்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா. டகால்னு தூக்கி சிஎம்மா போட்டாங்க. இம்போர்ட் பண்ணாங்க அவரை. டெல்லியிலேருந்து இம்போர்ட் பண்ணி போட்டாங்க. சார் அது வந்து யூனியன் டெரிட்டரி சார். இல்லை அங்கேயும் அங்கே வைத்தியலிங்கம் தான் கொடுத்துருக்கணும். ஆமா, வைத்தியலிங்கத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். வைத்தியலிங்கம் தான் டிசர்விங் கேண்டிடேட். அவங்க அப்பா காங்கிரஸ் வெங்கட சுப்பராட்டியார், காங்கிரஸ் ஃபேமிலி அவங்கெல்லாம். அவரை விட்டுட்டு நீங்கள் அவர் நாராயணன் கொடுக்கும்போது ரமேஷ் சென்னிதலா விட்டு கேசி வேணுகோபால் பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்கார். ஆனா டிசர்விங் மேன் வந்து ரமேஷ் சென்னிதலா தானே. காங்கிரஸ்ல யாருங்க டிசர்விங்லாம் பாக்குறா? பவர் தாங்க. அவர் அங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரா கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் வரணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல கூட டீசெண்டா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணோம்? கேசி வேணுகோபால் சீஃப் மினிஸ்டர் போடுன்னு காங்கிரஸ் ஓடியாங்க. அதுவும் இல்லாம சிபிஎம் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போராட்டம் நடத்துறாரு. பெரிய அந்த தங்கம் ஐயப்பன் கோயில் சபரிமலை தங்கம் மேட்டர்ல பெரும் காங்கிரஸ் வந்து கேரளால உயிர்ப்போடு இருக்குங்க. காங்கிரஸ் கேரளால உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணம் ரமேஷ் சென்னிதலா மற்ற லீடர்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இவர் முதலமைச்சராக வரணுங்கிற கனவுல, அந்த கனவுக்கு துணை போவார் விஜய்ன்ற இன்னொரு கனவுல திமுக கூட்டணி எதிர்த்தீங்கன்னா நஷ்டப்பட போறது காங்கிரஸ் தான். திமுக இல்ல. திமுக ஆட்சின்னு வந்துடும். அவர் ஏதாவது ஸ்டாலின் பண்ணி இன்னி ஜெயிக்க வச்சு காமிச்சிருவார். அவருக்கு அந்த திறமை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஏன் ஸ்டாலின் தைரியமா இருக்காருன்னா, அதிமுக சொணங்கிக்குது. ஒரு தேர்தல் வேலையும் பண்ணல. பிஜேபி இருக்கானே தெரியல. தேர்தல் வரப்போது பிஜேபி நினைக்குது நமக்கு என்ன வந்தது, பக்கத்து மாநிலத்தில் தேர்தல், கர்நாடகா ஆந்திராவில் தேர்தல், அந்த லெவலில் இருக்காங்க. பக்கத்து மாநில தேர்தலில் வருதுப்பா, நம்ம பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குது. பிஎம்மும் அமித்ஷா வந்தால் மட்டும் கட்சி வளர்க்க முடியாதுங்க சார். பிஎம் அமித்ஷா வரதுனால கட்சி வளராது. பேக்ரவுண்ட் நீங்கள் அண்டர் லெவலில் ஸ்டடி பண்ணி நீங்கள் கட்சியை வளர்த்தா தான் உண்டு. அது லோக்கல் தலைவர்களாக தான் முடியும். பிஎம் இங்கே உட்காந்துட்டு 2 வீடு எடுத்து 2 மாதம் உட்காந்து கட்சியை வளர்க்க முடியாது. வந்துட்டு தான் போக முடியும். அமித்ஷா வந்துட்டு தான் போக முடியும். அது அந்த சென்னையில் தங்குற ஐடியாவும் ட்ராப் பண்ணதாக கேள்விப்பட்டேன். இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அமித்ஷாக்கு 26 தேர்தலை பற்றி கவலை போச்சு. 29 நம்ம 25 எம்பி சீட்டு எனக்கு வரணும். எடப்பாடிட்டு அவர் போட்ட டீலில் தெரியுமா, உங்களை முதலமைச்சராகணும், எங்களை விட்டுருங்க, அடுத்த லோக்சபா தேர்தலில் 29ல் 40ல் 30 எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்போ வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது. 30 ஜெயிக்க வச்சு காட்டணும். 25 எம்பியாவது பிஜேபியிலேருந்து வரணும். அது எடப்பாடி சொன்னாலும் எங்கள் எம்பி சீட்டை குறைச்சிக்கணும். ஏன் நான் சிஎம் ஆனால் போதும், எங்களுக்கு 40 எம்பி வந்து என்ன பண்ண போகிறோம், 10 எம்பி வந்தால் போதும், 30 25 கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி டீல் போட்டாங்க. ஸோ அமித்ஷா இப்போ அமைதியானது காரணமே அசம்பிளியில் யார் வந்தால் வரட்டும், நமக்கு வரட்டும் அப்படின்ற கணக்கில் போயிட்டு. ஸோ அமித்ஷா ரேடார்ல தமிழ்நாடு இல்லையா? அமித்ஷா வந்து அவர் தெரிஞ்சு போச்சு, இது வேலைக்காக தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஏன்னா சொல்லி பார்த்தாரு. அதாவது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிறத அமித்ஷா புரிஞ்சுக்கிட்டாரா? டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு புரிஞ்சுட்டார். ஓகே, அவரோட கணக்கு என்னன்னா, இப்போ டிஎம்கே ஜெயிச்சு வந்தா கூட பார்லிமெண்ட் தேர்தலில் டிஎம்கே ஜெயிக்காது. ஓகே, அப்போ நம்ம அடிச்சுன்னு வந்துடலாம், 15-20 சீட் அடிச்சுன்னு வந்துடலாம். ஓகே, அப்போ வந்தால் போதும், நமக்கு பார்லிமெண்ட் வந்தால் போதும். அசம்பிளி பற்றி நமக்கு என்ன வந்தது, வந்தால் வரட்டி போட்டோம். பார்லிமெண்ட்டில் நமக்கு வந்தால் தான் என்டிஏ ஆட்சி அமைக்க முடியும் டெல்லியில். ஸோ அந்த லாங் டேர்ம் பிளானிங் போடுறாரு அவர். ஓகே, இப்படியே டிஎம்கே வந்தால் கூட பார்லிமெண்ட் தேர்தலில் டிஎம்கே வராது, அதிமுக தான் வரும். ஏன்னா அந்த எப்பவுமே அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த 10 வருஷம் ஆட்சி எல்லாம் அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் கணக்கு பண்ணி பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக ஜெயிக்கும். கூட நம்மளும் சேர்த்து ஒரு 20 சீட் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அமித்ஷாவோட வியூகம் நான் கேள்விப்படுறேன். ஓகே சார், அதே போல சிஎம் ஏதோ அமைச்சர்களை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காராமே. சிஎம் வந்து அமைச்சர்களை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காரு, ஏவிசின்னு பிரிச்சிருக்காரு. ஓகே, என்னன்னா அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. இப்போ தேர்தல் செலவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 10லேருந்து 20-25 கோடி வரைக்கும் செலவு பண்ணும். ஓகே, மினிமம். இதில் ஏ கேட்டகரி அமைச்சர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு, KN நேரு, ஐ பெரியசாமி, தாமோ அன்பரசன், MRK பன்னீர்செல்வம், மூர்த்தி, KKSSR, கீதா ஜீவன், தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், சக்கரபாணி, அன்பில் மகேஷ், காந்தி, நாசர், சிவசங்கர், முத்துசாமி, ராஜா, ரகுபதி, சேகர் பாபு, அனிதா, ராதாகிருஷ்ணன், மாசு, இவங்கெல்லாம் ஏ பிரிவில் இருக்காங்க. ஓகே, ஏ பிரிவுன்னா 200 கோடி செலவு பண்ணும். பியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா
பி தொகுதியில் வந்து பொன்முடி, சபாநாயகர், அப்பாவு அந்த மாதிரி. சி தொகுதியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோவை செழியன், பழனிவேல் தியாகராஜன், மெய்யநாதன், சி.வி. கணேசன், மனோஜ் தங்கராஜ். இவங்கெல்லாம் வீக்கு போர்ட்ஃபோலியோ, ரொம்ப அதிகம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் 50 கோடி 100 கோடி கொடுத்தா போதும், 50 கோடி அது மாதிரி. ஸோ பிரித்து கொடுத்துட்டு அந்தந்த தொகுதிக்கு ஒரு அமைச்சரும், இப்போ கோவை கொங்கு மண்டலம் முழுக்க செந்தில் பாலாஜிட்ட கொடுத்தாச்சு. 50 60 சீட் இருக்காங்க. ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல், அவர் செலவு முழுக்க அவரே பார்த்துப்பார், ஜெயிக்க வச்சு காட்டுவார், கேண்டிடேட் கேம்பெயின் அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ட்ரிச்சினா நேரு அந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டு செலவு நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற கட்சிங்களுக்கும் இது நாங்கள் கட்சியிலேருந்து உங்களுக்கு ஒன்றும் செலவு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு வந்து போஸ்டர், பில்லு, அந்த வால் போஸ்டரு, சோஷியல் மீடியா கேம்பெயின் அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் கட்சிக்கு செலவு பண்ண மாட்டார், நீ அமைச்சர்கள் தான் செலவு பண்ணும் அப்படின்ற ஒரு ரூலை கொண்டாந்துருக்கார். அது சில அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, சில அமைச்சர்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து கலக்கத்தில் இருக்காங்க. ஓகே, ஏன்னா சொல்கிறாங்க இப்போல்லாம் சென்ட்ரலைஸ்ட் ஆகிடுதுங்க, முன்ன மாதிரி நிறையா பொண்ணு சம்பாதிக்க முடியல. ஓகே, இப்போல்லாம் சென்ட்ரலைஸ்டு ஹை லெவல் 1 2 மட்டும்தான் போகிறது, 3 4 5 6க்குலாம் ஒன்றும் வரதில்லை. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வருமானம் குறைஞ்சி போச்சு. இந்த நேரத்தில் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. பட் இது நாங்கள் உட்கட்சி விவகாரம், நம்ம அதில் ஒன்றும் பெருசாக தலையிட முடியாது. ஓகே. ஆனால் இந்த 3 கேட்டகரி பேசப்பட்டது வந்து திமுகவில் ஒரு பேசு பொருளாயிட்டு வருது, பேசு பொருளாயிட்டு வருது. சரி, இப்போ இருக்கிற வரைக்கும் களத்தில் யார் சார் முந்துறாங்க? பர்செப்ஷன் யார்கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது? இப்போ இருக்கிற வரைக்கும் திமுக முந்துது. இன்னைக்கு ஸ்டேஜில், இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் வச்சா திமுக ஜெயிக்கும். ஏன்னா எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை. திமுகவோட பலவீனம் இருக்குது, பலவீனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. 5000 கொடுத்ததெல்லாம் அடுத்த வாரம் மறந்துடுவாங்க, அவ்வளோதான். 10 நாளைக்கு மேலே மெமரி கிடையாது. நம்ம ஊரில் ஜனங்களுக்கு வந்து மறதி ஜாஸ்தியா, அப்படியா வந்துதான் செலவாயிடுச்சுன்னுவாங்க. ஆனாலும் இவ்வளோ டிராபேக் இருந்து கூட எதிர்கட்சிகள் சுணக்கமாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அதிமுகவும் பாஜகவும், எதிரணியில இருந்து என்ன மத்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு கேட்டார் பாஜக தலைவர். எங்களே குறை சொல்கிறீங்க, எங்களே திட்டி பேசுகிறீங்களே, மத்திய அரசாங்கம் இவ்வளோ புகார் லிஸ்ட்டு கொடுத்தமே அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே பண்ண மாதிரி ஏன் இங்கே பண்ணுறதுக்கு துப்ப காணான்னு கேட்டார். நான் உங்கள் கட்சி தலைவர், எங்கள் கட்சி தலைவர் தான் நான் கேட்குறேங்க, என்னங்க பண்ணுறது, ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்போது இதாக ஏ டீம் பி டீம் இதாக நடக்குதா, உள்குத்து இதாக இருக்குதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களை பொறுத்து ஒன்றும் பண்ணல திட்டுறீங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே இது மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு அவர் பாஜக தலைவர் கேட்குறாரு. அவர் கேட்குறது நியாயம் இருக்குது. அவங்களும் சொலத்து போயிட்டாங்க. ஏன்னா திமுக மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எந்த ஒரு இது கவர்னரும் கத்தி பார்த்தாரு, அண்ணாமலையும் கத்தி பார்த்தாரு, எல்லாம் கத்தி பார்த்தாங்க. நயனார் பேசுறதே விட்டார், இப்போ ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ எதிர்கட்சிகள் பலமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பலமாக இல்லை. ஓகே, அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நான் பார்த்த வரைக்கும், நான் அதிமுக தொண்டன்ட்ட பேசின வரைக்கும், அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட நான் ரெகுலராக டச் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே சோர்ந்து போயிருக்காங்க. ஓகே, எல்லாரும் சொல்கிறாங்க டிடிவி தினகரன் வந்து நல்ல மூவ் தான், அந்த மாதிரி ஓபிஎஸும் சசிகலாவும் உள்ளே வந்தால் இன்னும் பெட்டராக இருக்குது வேணும் ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்சம் கட்சி ஒரு யுனைட்டடாக காட்டணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணம். பட் அவங்களால வாயை திறந்து பேச முடியாது, ஏன்னா எடப்பாடி உடனே டிஸ்மிஸ் பண்ணிவிடுவார். 2ஆம் கட்ட தலைவர்லாம் இப்போ கலக்கமாக இருக்காங்க. சில பேர் சோர்ந்து இருக்கிறதுனால ஆக்டிவிட்டி ஒன்றும் அதிகமாக அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடுடைய கல நிலவரத்தை பற்றி ரொம்ப அறிவாக பேசியிருக்கீங்க. எப்படி தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ளார வந்தாங்கிற பின்னணியை பற்றி ரொம்ப அறிவாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி. நன்றி.